சில விஷயங்கள் டெலிவரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அனாவசியமாக டென்ஷனாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச சில விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்ட் 2. ஹாய், திஸ் இஸ் தேஜ். பிறந்தப்போ என் குழந்தை நல்லா தான் மோஷன் போயிட்டு இருந்தா டெய்லி. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் 2-3 டைம்ஸ் கூட மோஷன் போயிருந்தா. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு 4 days ஒன்ஸ் மோஷன் போக ஆரம்பித்தோம். சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தோம். அதுக்கப்புறமா அது 7 days ஆச்சு. அப்புறமா 10 days வரைக்கும் போச்சு. பயந்துட்டு நான் இனி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஸோ டாக்டர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, பிறந்த குழந்தைங்க வந்துட்டு வெறும் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிறதுனால அதில் வெறும் நீர் சேர்த்து பெரும்பாலும் யூரினில் வந்துடும். அப்புறம் கேஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக கேஸ் விடுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மோஷன் 10 days வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு 10 days ஒன்ஸ் கூட பண்ணலாம், அது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அனாவசியமாக டென்ஷன் ஆகிட்டேன்.